நம்ம இன்னைக்கு தோட்டத்தில் என்ன வேலையாக வந்திருக்கோன்னா உரம் போடுறதுக்காக வந்திருக்கோம். இந்த எப்படி நிற்கிறோம் பார்க்குறீங்களா? இதுதான் நம்ம பைனாப்பிள் தோட்டத்தில் வேலை செய்கிறதுக்கு இந்த மாதிரி தான் ட்ரெஸ் போட்டிருப்போம். 2 சட்டை போட்டிருப்போம், 2 பேண்ட்டு, இந்த இந்த ஷூ போட்டிருப்போம், க்ளவுஸ் போட்டிருப்போம். இப்படி போட்டால் தான் நம்ம உள்ளாடி போக முடியும். ஆனால் இது ஃபுல்லாக முள்ளாக இருக்கும். முள்ளாக இருக்கனால இப்படி போட்டால் தான் நம்ம உள்ளே போனால் குத்தாது. இப்படி போட்டாலும் குத்தம், ஆனால் ஓரளவு கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். எப்படி உரம் போடுறதுன்னா, பக்கெட்டில் இதை உரம் வச்சுருக்கோம். இந்த உரத்தை இந்த மாதிரி தான் உரம் போடணும். இது எப்படின்னா, ஒரு தட்டில், இது நாங்கள் தட்டுன்னு சொல்லுவோம், ஒரு தட்டில் 6 செடி நிற்கும். அப்போ என்னன்னா, ஈஸி மெத்தட் எப்படின்னா, 2 பேர் போடணும். 2 பேர் 2 பக்கெட் வச்சு 2 சைடும் போடணும். ஒரு ஆள் 3 செடி வச்சு போடணும். இந்த பக்கம் 3 செடி ஒரு ஆள், அந்த பக்கம் 3 செடி ஒரு ஆள். அப்படி போட்டு வந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், போடுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ என்னன்னா, இப்போ இந்த வழி எப்படின்னா, நாங்கள் ஒவ்வொரு தட்டுக்கும் ஒவ்வொரு வழி விட்டு இந்த இடையில வழி விடுவோம். இப்போ இதில் 6 செடி, இதில் 6 செடி, அதுக்கு கேப்பில் 6 அடி இல்லை 5 அடி வரைக்கும் நாங்கள் வழி விடுவோம். அப்படி வழி விட்டால் தான் நம்ம ஒரு 2 வருஷம் ஆகும்போது இந்த அளவு அடைஞ்சிடும். அடைஞ்சி 1 அடி 1.5 அடி தான் வழி கேப் இருக்கும். அதனால் 5 அடி 6 அடி விடணும். சிலவங்க என்ன 2 அடி 3 அடி தான் விட்டுருப்பாங்க. அப்படி 2 அடி 3 அடி விட்டால் என்ன ஆகுன்னா, ஒரு வருஷம் 2 வருஷத்துலேயே அவங்களுக்கு வழியே அடைஞ்சிடும். சின்ன சின்ன தையாக வரும்போது 2 சைடும் தை வந்து அடைஞ்சிடும். அடைஞ்சிட்டு நம்ம உள்ளே நடந்து போக முடியாது, அந்த அளவு அடைஞ்சிடும். அதனால தான் நாங்கள் 5 அடி 6 அடி வரைக்கும் வழி விட்டுருக்கோம். பார்த்ததுக்கு அந்த லாஸ்ட் வரைக்கும் நாங்கள் 6 அடி இது இப்போ 5 அடி வழி விட்டுருக்கோம். ஒவ்வொரு தோட்டத்துலையும் 6 அடி வழி விடுவோம். அதன் தோட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வழி விடுவோம். இதில் இப்போ ஒரு தட்டில் 6 தான் நிற்கும். சிலவங்க வந்து 5 வைப்பாங்க, சிலவங்க 4 வைப்பாங்க. அது அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வைப்போம். இது வந்து இந்த தோட்டத்தில் நம்ம கையால் எடுத்து உரத்தை போடுறோம். இன்னொரு தோட்டம் நாளைக்கு நம்ம அந்த வீடியோ பார்க்க போகிறோம். அந்த வீடியோவில் என்னென்னா, கையால் எடுக்க முடியாது. என் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து ஆப்பன்னு சொல்லுவாங்க, ஒரு கரண்டி மாதிரி இருக்கும், ஸ்பூன் மாதிரி. அதை வச்சு தான் அதை போட முடியும். அது நாளை நான் காமிக்கிறேன். நாளைக்கு இல்லை, இனி வர்ற வீடியோவில் அது வரும். அதை வச்சு தான் அதை உரம் போட முடியும். ஏன்னா கையை இப்படி உள்ளே கொண்டு போக முடியாது. செடி வந்து ரொம்ப நெருங்கி நிற்கிறனால, இது வந்து கொஞ்சம் கேப் இருக்கனால நம்ம கையால் எடுத்து உள்ளே போடுறோம். அது வந்து கேப் இருக்காது. அதனால நம்ம அந்த ஆப்பன்னு சொல்கிற அந்த, எங்கள் ஊரில் அது ஆப்பன்னு சொல்லுவாங்க, உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்க தெரியாது, உங்கள் ஊரில் இருக்கான்னு தெரியாது. அந்த மாதிரி அதை எடுத்து உள்ளே சுருகி அப்படியே போட்டு விடுவாங்க. அந்த மூட்டில் தான் விழணும் உரம். இந்த கொண்டையிலலாம் அந்த உரம் விழுந்துச்சுன்னா அந்த செடியை போச்சு. அந்த அளவு இந்த பவர் இந்த உரத்துக்கு. இந்த கொண்டையில் விழவே கூடாது. கொஞ்சம் விழுந்தாலும் அந்த செடி அழுகிடும், அந்த கொண்டை அழுகிடும். இவங்க எங்கள் தோட்டத்துக்கு வேலைக்கு வந்தவங்க தான், உரம் போடுறதுக்காக இப்போ வந்திருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இதுவும் நான் சொன்னேன் 6 செடி, அதேமாதிரி 6 செடி இந்த பக்கம் ஒரு ஆள் நின்று அந்த பக்கம் ஒரு ஆள் நிற்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் 3 செடி வச்சு இந்த உரம் போட்டுட்டே போவாங்க. இவங்க வந்து பொம்பளைங்க. இந்த தொழிலில் வந்து ஆம்பளைங்க மட்டும் இல்லை, பொம்பளைங்களும் இருக்காங்க. இவங்கெல்லாம் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க. இவங்க 12 வருஷம் 15 20 வருஷம் அப்படிலாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க இவங்கெல்லாம். இப்போ எங்கள் வீட்டு பக்கத்துலலாம் இந்த மாதிரி பைனாப்பிள் வேலை பார்க்குறவங்க, தோட்டத்தில் வேலை பார்க்குறவங்கலாம் இல்லை. இவங்க வந்து பேச்சிப்பாறை, கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி அப்படிப்பட்ட இடம்லாம் இருக்குது. அங்கே வந்து இந்த பைனாப்பிள் தோட்டம் பெரிய பெரிய தோட்டங்களெல்லாம் இருக்குது. 100 ஏக்கர் 50 ஏக்கர் 60 ஏக்கர் அப்படியெல்லாம் சேர்த்து போடுவாங்க. அந்த மாதிரி தோட்டத்துலலாம் இவங்க வேலை பார்ப்பாங்க. முடிஞ்சால் நம்ம ஃப்யூச்சரில் வந்து அந்த மாதிரி தோட்டங்களையும் வீடியோ எடுக்கலாம். நம்ம அந்த மாதிரி தோட்டம் போடலை பெருசாக, நம்ம சின்ன சின்ன விவசாயிகள். அதெல்லாம் பெரிய பெரிய ஜாம்பவான்கள் இருக்காங்க பைனாப்பிளில், அவங்க தான் அவ்வளோ பெருசாக போடுறாங்க. நம்ம முடிஞ்சால் நம்ம ஃப்யூச்சரில் போய் அதை வீடியோ எடுக்கலாம். பெரிய பெரிய மலைகள் எல்லாம் அவங்க போடுவாங்க. இது பார்த்திங்கன்னா 8-9 மாதம் தான் இந்த தோட்டம் நாங்கள் போட்டு. இந்த பார்த்திங்களா கேப்பு, ஒரு செடிக்கு ஒரு செடி இவ்வளோ கேப்பு போட்டிருப்போம். ஆனாலும் இப்போ வந்து அடைஞ்சிட்டு, ஓரளவு அடைஞ்சிட்டு, இப்போ ஓரளவு கேப்பு தெரியுது, இவ்வளோ தெரியுது இல்லை கேப்பு. ஆனால் இது இன்னும் ஒரு 4-5 மாதத்துக்குள்ளாடி கொஞ்சம் கூட கேப்பே இருக்காது, ஃபுல்லாக அடைஞ்சிரும். கேப்பே இல்லாத மாதிரி அடைஞ்சிரும். இதில் இப்போ தான் காய் வந்திருக்கு, எல்லாத்துலேயும் காய் இருக்கு. இது ஒரு 90-90 நாளான காய் இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.